பொதுவா நம்மள நிறைய பேருக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே இந்த காஃபி குடிக்கல அப்படின்னா அந்த டேவே அப்படியே அப்செட்டா ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரியே தான் இருக்கும். காலையில ஒரு தடவை காஃபி, ஈவினிங் ஒரு தடவை காஃபி, இந்த 2 வேளையிலுமே காஃபி குடிக்கலனா அப்செட் ஆகக்கூடிய பர்சனா நீங்க? காஃபி குடிக்கிற பர்சன் ஒரு புறம் இருந்தாலும் இந்த காஃபியை வீட்லயே வளர்க்குற பர்சனும் இருக்காங்க. இது காஃபியை வீட்டில் வளர்க்கலாமா? எப்படி? இது வரைக்கும் நான் பார்த்தப்பெல்லாம் இந்த ஏற்காடு, வால்பாறை, அப்புறம் இந்த டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டுன்னு எல்லாமே அப்படியே மலையில் அப்படியே ஸ்லோப்பாக அந்த மாதிரி தானே இருக்கும். ஏன்னா வீட்டில் வளர்க்கலாங்கிற? கண்டிப்பாக உங்களாலையும் வீட்டில் காஃபி வளர்க்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர் மூலமாக நீங்கள் வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய தோப்பில் கொஞ்சம் இடங்கள் இருக்குது அப்படின்னா நீங்களும் காஃபி வளர்க்கலாம். ஸோ இதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீடம் ஆப் ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் சூர்யா. நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் ஃபார்மிங் தமிழ் சேனல்ல இதுக்கு முன்னாடியுமே விவசாயம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம இப்போ நம்மளுடைய சேனலுக்கு ஒரு நியூ வியூவரா, அதாவது புது வரவா யாராவது உள்ள வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோஸ்லையுமே உங்களுக்கு ஃபார்மிங் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, அதையும் பார்த்து நல்லா தெளிவு பெறுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையுமே நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படி டான்னு நீங்கள் மிஸ் பண்ணாத அளவுக்கு கொடுக்கறதுக்கும் நாங்கள் அப்படியே தயார் நிலையில் இருக்கிறோம். கமான், ஒன்ஸ் அகெயின் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்மளுடைய இடத்துல, அதாவது நம்மளுடைய தோட்டத்தில், நம்மளுடைய தோப்பில் கொஞ்சமாக ஒரு இடம் இருக்குது, அதுவும் சமமான இடம் இருக்குது அப்படின்னா தாராளமாக காஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாமளும் வந்து உற்பத்தி செய்ய முடியும். காஃபி அப்படிங்கிற ஒரு விஷயமானது செடியில் வளரக்கூடியது. ஸோ செடியில் வளர்கிற அந்த காஃபியினுடைய காய் அது அப்படியே பழமாக மாறும். அந்த பழத்தை எடுத்து காய வச்சு அதில் இருக்கக்கூடிய கொட்டையை தான் நம்ம அப்படியே காஃபி பவுடராக மாற்றி, அதை அப்படியே நம்ம காஃபி பவுடராக மாற்றி தான் பாலில் கலந்து காஃபியா, அப்படியே தண்ணியில் கலந்து பிளாக் காஃபியா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த காஃபி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அப்படி ப்ளசண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. இந்த காஃபி வந்து நம்ம டென்ஷனாக இருக்கும்போது சரி, ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி டவுனாக இருக்கும்போது சரி, காஃபி குடித்தோம்னா இந்த காஃபியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல விட்டமின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது நம்மளுடைய ப்ளசண்ட் மைண்டில் இருக்கக்கூடிய ப்ளசண்ட்டான விஷயங்களை அப்படி தூண்டி விடுமா. ஸோ இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய காஃபியை நீங்கள் வந்து மலை பிரதேசத்தில் இந்த ஸ்லோப் மாதிரியான இடங்கள்ல தான் விளைய வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தாராளமாக நீங்கள் ஆல்ரெடி ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர், உங்ககிட்ட தோட்டங்கள் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது, அதுவும் இந்த தோட்டம் நல்ல நல்ல உயர மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு உயரமான மரங்கள் வச்சு நான் தோட்டம் வச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னோட தோட்டத்துக்குள்ள அப்படி நடந்து போனோம்னா நிழல் அப்படி இருக்குங்க, என்னதான் வெளியில் வெயில் அடித்தாலும் என் தோட்டத்துக்குள்ளே அந்த வெயிலே வராது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய தோட்டம் இருந்தது, அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தோப்புக்கள் வச்சிருக்கிறீங்கன்னா தாராளமாக சமமான இடத்துல இந்த காஃபியை நீங்கள் விளைய வைக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பாக்கு மரங்கள் நிறையா வச்சிருக்கக்கூடிய தோப்பு அப்படியே அழகாக பராமரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் காஃபி செடியை வந்து விதைச்சு அதன் மூலமாகவும் பயன்பெறலாம். தென்னந்தோப்பு தாராளமாக அதில் இருக்கக்கூடிய இடம், சும்மா பின்னாடி கொஞ்சம் இடம் சும்மா தாப்பா வச்சிருக்கிறேன் அப்படின்னாலும் சரி, அங்கேயுமே நீங்கள் காஃபியினுடைய விளைச்சலை வந்து பார்க்க முடியும். காஃபி வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மண்ணை நல்லா சமப்படுத்திக்கங்க. சமப்படுத்திட்டு நல்லா ஒரு 1.5 அடி வர்ற அளவுக்கு உங்களுடைய தோட்டத்திலே அந்த குழியை வந்து நல்லா பறிச்சிருங்க. ஒரு 7 அடியிலிருந்து 14 அடி வரைக்கும் நீங்கள் கேப் விட்டு இந்த காஃபி செடியை வந்து அப்படி நட்டு வைக்கலாம். ஏன்னா 1 அடி இருக்கும் காஃபி செடியினுடைய நாற்று, அதை நட்டு வச்சுட்டு ஒரு 14 அடி கேப் விட்டீங்கன்னா உங்களுக்கு களைகள் போன்ற விஷயங்கள்லாம் அதிக அளவில் ஏற்படாது. அதனால தான் சொல்கிறாங்க இந்த காஃபி செடியை நீங்கள் ஊடு பயிரா, அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் ஒரு ஊடு பயிரா நான் போடணும்னு நினைக்கிறேன்னா 14 அடி கேப் விட்டு நீங்கள் காஃபி செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சராசரியா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இந்த மாதத்துலேயும் அடுத்த மாதத்துலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் அதிலிருந்து நல்ல விளைச்சலை வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதையுமே இதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் வச்சு பயனடைஞ்ச விவசாயிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் முன்கூட்டியே சொல்லியிருந்த மாதிரி இந்த காஃபி செடி நல்லா வளர்றதுக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கக்கூடாதாமா. அதான் நம்மளுடைய தோப்பில் இப்போ வந்து நல்ல நிழல் இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய தோப்பில் காஃபி வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஏதுவான ஒரு இடம். இந்த காஃபி செடியை பராமரிக்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கு அப்படிங்கிற இயற்கை நுண்ணுயிரி இருக்கு இல்லையா, அதை வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நீங்கள் காஃபி செடியை நடுறதுக்கு முன்னாடியே மண்ணோட அதை கலந்து உங்களுடைய இயற்கை உரங்கள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காஃபி செடியினுடைய மேல் புறங்கள்லையும் இந்த இயற்கை நுண்ணுயிரியை வந்து அப்படி தூவி விடலாம். இந்த மாதிரி பராமரிப்பு அதிக அளவில் முக்கியம் அப்படிங்கிறதையுமே சொல்கிறாங்க. நீங்கள் நட்டு வச்சிருக்கிற காஃபி செடியை சுற்றி தண்ணி இருக்குல்ல, நீர் தேக்கமானது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுமே அறிவுறுத்துறாங்க.
நீர் தேக்கம் ரொம்ப அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னா காஃபிக்கு வந்து போதுமான வளர்ச்சி, அதாவது காஃபி செடியினுடைய வேர்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து போதுமான வளர்ச்சி வந்து கிடைக்காது. அப்படிங்கிற காரணத்தினால தான் தண்ணீர்கள் வந்து தேங்கக்கூடாது அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் ஆல்ரெடி பாக்கு மரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு தோப்பு வச்சிருக்கிறேன், அந்த தோப்பு வச்சிருக்கிற இடத்துல நான் இதை வைக்கலாமா, எனக்கு வந்து களைகள்லாம் ஆல்ரெடி இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். நீங்க இந்த மாதிரி உங்களுடைய தோப்புல ஊடு பயிரா காஃபியை நடும்போது களைகளினுடைய பெருக்கம் வந்து குறையும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. உங்களுடைய தோட்டத்தில் உங்களுடைய தோப்புல அதிக அளவில் களைகள் இருக்குன்னா நீ இந்த இடம் தான் தகுந்த இடம், ரொம்ப ரொம்ப தகுந்த இடம் காஃபி செடிகளை வளர்த்து அதன் மூலமாக பயன்பெறதுக்கு அப்படிங்கிறதையுமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய தோப்பில் களைகளுடைய தொந்தரவு இருக்கா, இப்போவே நல்லா அப்படியே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. காஃபி செடியை நடுறதுக்கான இடத்தையும் அப்படியே மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இந்த காஃபி செடியை நட்டு வைக்கிறதுக்கு எந்த மாதம் ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கும். ஆடி மாதம் நீங்கள் காஃபி செடியை உங்களுடைய தோப்புகளில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் நட்டு வச்சிட்டிங்கன்னா அதனுடைய தட்பவெட்ப சூழல், அதாவது ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காத்தடிக்கும், கொஞ்சம் குளுமையாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஆடி மாதம் நீங்கள் நடும்போது அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே காஃபி செடி எடுத்துக்குமா. ஸோ அடுத்தடுத்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு கரெக்டாக புரட்டாசி மாதத்தில் தான் இந்த காஃபி செடியிலேருந்து இந்த பூ பூக்குறது, அடுத்து அப்படியே காய் விடுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்க்க முடியும். ஏன்னா இந்த காஃபி செடிங்கிறது ஃபஸ்ட்டு காயாக மாறும், அந்த காயிலிருந்து தான் பழம் வரும், அந்த பழத்திலிருந்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதைகள் கொட்டைகள் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம காஃபி கொட்டையா அப்படியே அழகா வெயிலில் காய வச்சு பவுடராக்கி காஃபிகள்லாம் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். இந்த காஃபி செடியை வளர்க்கும் போது ஏதாவது நோய் தாக்குதல்லாம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குமாமா. ஸோ இந்த பழுப்பு நோய்க்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள், இந்த இயற்கை சார்ந்த உரங்கள், அந்த மருந்துகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதையுமே போட்டு இந்த பூச்சி நோய் தாக்குதல், இந்த நோய் தாக்குதல்ல இருந்து நீங்க காஃபி செடியை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறதையுமே சொல்றாங்க. சராசரியா நீங்க விதைக்கிற ஒரு காஃபி செடியில இருந்து 1/4 கிலோ காஃபி விதைகளை நம்மளால எடுக்க முடியுமா. இப்போ ஒரு ஏக்கருக்கு உங்ககிட்ட எப்படியும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா உங்ககிட்ட 1/2 ஏக்கர் நிலம் அப்படி சும்மா ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா அதுல நீங்க 200 செடிகள் வரைக்குமே நட்டு வச்சு 100 கிலோ வரைக்கும் காஃபி விதைகளை வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சரிசமமான நிலத்திலையுமே காஃபி செடியானது விளையும் அப்படிங்கிறது தான் ஒரு உகந்த ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஸோ ஸ்லோப்ஸ்ல மட்டுமா விளையுமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துச்சு இல்லையா, உங்களுடைய தோப்புகளில் ஊடு பயிராகவும் இந்த காஃபி செடியை வந்து விளைய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். ஸோ மறக்காம நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் ஃபார்மிங் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரீடம் ஆப்லையுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்பந்தமா, பர்சனல் ஃபினான்ஸ் சம்பந்தமா எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. மறக்காம ஃப்ரீடம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வாழ்க்கையில அடுத்தடுத்த முன்னேற்றமான பாதையை நோக்கி நகர்ந்துகிட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி டாடா பாபாயோட கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பாய், டேக் கேர்.